பிரைஸ் தி லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பதிவாசிப்போம். அது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம். என்ன கர்த்தருடைய நாமம்? இந்த உலகத்துல மெய் தெய்வத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டா, உண்மை தெய்வத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டா இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி இயேசுவை கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கு மேலா உயர்த்தினாராம். அல்லேலூயா. அப்படியானால் அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்குள்ளே ஒருவன் ஓடி வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் சுகமாயிருப்பான், பாதுகாப்பாயிருப்பான், அவன் கவலை இல்லாமல் இருப்பான். ஏன்னா அந்த நாமத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சகல இகவல நன்மைகளும் இருக்கிறது. ஆகவே அந்த நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.